பாரதிராஜா இறந்தோடனே மனசை விட்டுருப்பாங்க போது. அதனால திரையுலகத்தில் 2 ஜாம்பவான இயக்குனர் 1/1 இறந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியும் பறக்கம் அளிக்கிறது. இந்த அவருடைய திரைக்கதை எப்படி இருந்ததுன்னா, யாருமே சொல்ற சங்கோஜப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அசால்ட்டா வச்சார், திரைக்கதையிலே வச்சார். தமிழ் சினிமாவை நல்ல நோக்கத்துக்கு எடுத்துட்டு போனாரு அவரு. அது டபுள் மீனிங்லாம் இல்லை, டைரக்ட் மீனிங்கே தான். ஒரு நல்ல இயக்குனர் ஆகணும்னா பாக்யராஜ் படத்தை பார்த்தாலே போதும். ஹியூமர் சென்ஸ், அவ்வளோ ஒரு ஹியூமர் சென்ஸ். பாக்யராஜ் ஹியூமர் சென்ஸ் யாருக்குமே ஊர்வசியை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த முருகக்கா சப்ஜெக்ட்லாம் தைரியம் பாக்யராஜ் எடுத்தார். யாருமே அதுக்கு எடுக்க மாட்டாங்க அந்த சப்ஜெக்ட். இது நம்மால் பிராமணனுக்கு பொண்ணு ஒரு நாவியன் கல்யாணம் பண்ணி பெரிய தீண்டாமையுடைய உடைக்கப்படும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் குற்றவியல் மற்றும் சமூக சேவகர் திரு RS தமிழந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். குரு இறந்து போய் ஒரு 17 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே சிஷ்யனும் இறந்திருக்கார். யாருன்னா இயக்குனர் பாக்யராஜ். தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்களை ஒரு புதுமையாக ஆக்கியிருக்காரு. முக்கியமாக சொல்லுங்க, ஒரு ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை மன்னன் அப்படின்ற பல பிரிவு இருக்கு. இப்போ அவர் இறந்திருக்கார் சார். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இதை அவருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் மனதாபங்களையும் என் சார்பாக தெரியப்படுத்துகிறது. தொலைக்காட்சி பார்வையாளர் சார்பாகவும் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பாக தெரியப்படுத்துகிறேன். அன்னாரை பிரிந்து வாழும் குடும்பத்தினர் துயரத்திலிருந்து மீண்டு வரணும். நான் நினைக்கவே இல்லை இது. பாரதிராஜா உடம்பு சரியில்லாமல் இருந்தால் 2 வாட்டி நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தேன். அவன் வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் பையன் மனோஜ் டெத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன். இது எதிர்பார்க்கவே இல்லை. இவர் அங்கே வந்திருந்தாரு. அப்போயே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்ததாக தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. நான் நல்லா தானே இருக்காரு. அவர் பார்த்தா அவர் சீக்கு மாரியே தெரியாது, உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி தோணாது. யார் பாக்யராஜ் சொல்கிறாங்க, நல்லா பேசுவார், ஹியூமராக பேசுவார். இப்போ அவர் விழாவில் எடுத்தாங்க. அந்த விழாவில் ரஜினி சார் புகழ்ந்து தள்ளிட்டார் யாரை பாக்யராஜா. இது எப்படி இருக்குன்னு 16 வயதில் ரெஸ்டன்ட் டேரக்டர் யார்கிட்ட பாரதிராஜாட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததில் அது கிழக்கே போகிற இல்லை ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அந்த ரஜினிகாந்த் டைலாக் சொல்லி கொடுக்குறத இவர் சொல்லிக் கொடுத்தாராம். இது எப்படி இருக்குன்னா அவர் சிகரெட் தூக்கி போட்டு பிடிச்சதை இவர் சொல்லிக் கொடுத்து செஞ்சேன்னு சொல்கிறார். வெள்ளக்கோயில், இன்னும் ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயிலில் பிறந்தவர் இவர். அவங்க அம்மா நர்சம்மா, நர்ஸ் செவிலியர். அப்படியே சென்னை அப்படியே சினிமாவில் டேக் ஆஃப் ஆகுறாரு. 75க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறதா ஒரு டேட்டா இருக்குது. 25 படம் சொந்தமாக இயக்கியிருக்காரு. கடைசி வரையுமே இந்த அவருடைய திரைக்கதை எப்படி இருந்ததுன்னா, யாருமே சொல்ற சங்கோஜப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவார். அசால்ட்டா வச்சார், திரைக்கதையிலே வச்சார். இந்த கதையெல்லாம் நடிக்கிற யாரும் வரவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ ஒரு குழந்தையோட வரணும். யாராவது வருவாங்களா? ஒரு ஊருக்குள்ள வரணும். அப்போதான் சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. குழந்தையோட ஒரு குழையாடி பைப்ல தண்ணி ஊத்துமான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆய் கழுவி விடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒரு ஹீரோவுக்கு. இது அவர் நடிச்சாரு. இதெல்லாம் புதுமை தானே சார்? கண்டிப்பா இதெல்லாம் நடிச்சார். யாருமே நடிக்கல ஒரு படத்துல. இதெல்லாம் யார் நடிப்பா? யார் ஒத்துப்பா? இன்னைக்கு ரஜினி, கமல் இவங்கெல்லாம் இந்த கேரக்டர் நடிக்க முடியுமா? ஒத்துப்பாங்களா? 16 வயதுல சப்பானியா நடிச்சதே பெரிய விஷயம். கமல் அப்ப பீக் ஹீரோ தான். ரஜினிகாந்த் தான் ஃபர்ஸ்ட் படம். அவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. வில்லனா நடிச்சார் ரஜினி. அப்பயே பாக்யராஜா புகழ்ந்துட்டார். நான் அன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை அவர் சொல்லி கொடுத்தது அப்படி சொல்லி முதல் கல்யாணம் பண்ணுறாரு பாக்யராஜ். அன்ஃபார்ச்சுனேட் அந்த அம்மா இறந்து போகிறாங்க. இன்று போய் நாளை வாழ கூட இருப்பாங்க. ராதிகாவுக்கு தோழியாக இருப்பாங்க. ஒரு கரண்டி சோடா போட்டி கரண்டி போட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு மனைவி. 2வது மனைவி பூர்ணிமா பீக்கில் இருந்த ஆர்டிஸ்ட் தான். அவங்கள தங்க மகன்லாம் ரஜினியோடு நடிச்சிருக்காங்கல்ல. ராத்திரியில் பூத்திருக்கும் தேவதை தான் பெண் பாட்டு, அதில் அவங்கள கல்யாணம் பண்ணுறாரு. அது 2 பிள்ளைங்கள். அப்படியே அவரோட வாழ்க்கை ஜேர்னி போயிட்டு இருந்தது. பட் இப்படி இறப்பா இருக்கிறது நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. பாரதிராஜா சீக்கா இருந்தார், எனக்கு தெரியும். ஆனால் இவர் உடனால முடியாமல் இருந்தது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. காலை ஒரு அதிர்ச்சியினர் ரொம்ப ஏற்றுக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு அவர் பாரதிராஜா இறந்தோடனே மனசை விட்டுருப்பாங்க போது. எல்லாம் ஒட்டஞ்சி, அன்னைக்கெல்லாம் ராதிகாலாம் ஒட்டஞ்சி நின்று அழுகிறத பார்த்தோம்ல. அங்கே ஊருக்கு வரையும் போயிட்டாங்க. அங்கே சண்டை நடக்குது. யார் மனோஜ் பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறாங்க, யார் பாரதிராஜா பொண்ணு. நீ கிளம்பு மெட்ராஸ். நான் போய் கும்பிடுது யார்? ராதிகா. கொஞ்சம் அமைதியாகிறேன். அப்பா செத்து அடக்கம் பண்ணிட்டுருவீங்க, சண்டை போடுறீங்க அப்படின்னு கும்பிடுது. கும்பிடுதலுக்கு அர்த்தம் என்ன? ராதிகா மேடத்தில் கும்பிடுது. ராதிகாவோடய இவர் நடிச்சிருக்காரு பாக்யராஜ். எல்லாரோடையும் படம் பண்ணிட்டார் அவர். கடைசியாக அப்பா கேரக்டர்லாம் நடித்தார். ஜெயமுரளிக்கு அப்பா கேரக்டர் நடித்தார். நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. த்ரில்லர்லாம் நடித்தார். விடிமுறை காத்திரு எல்லாமே கொடுத்தாரு. சிவப்பு ரோஜாக்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம் வருவார். கமல் அடித்து கொலை பண்ணுற மாதிரி சீன் வரும். அப்போ சிவப்பு ரோஜாக்கெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் பாரதிராஜாவுக்கு. இந்த மாதிரி நிறைய கலைஞர் ஒரு நான் என்ன சொல்லுவேன்,
அவருடைய உருவத்துக்கு மரணம், ஆனால் படைப்பு இல்லை. படைப்பாளிகள் எப்பயுமே மரணிக்கிறது இல்லை. திருக்குறள் திருவள்ளுவர் உயிரோட இருக்கிறாரா? இல்லைங்களே. இல்லை. ஆனா திருக்குறள் உயிரோட திருக்குறள் உயிரோட இருக்கு. அதனால நம்ம படைச்ச படைப்புகள் இருக்கும். ஒரு நல்ல இயக்குனர் ஆகணும்னா பாக்யராஜ் படத்தை பார்த்தாலே போதும். நீங்கள் யார்கிட்ட அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்குன்னு வாய்ப்பே இல்லை, இறந்து போயிட்டாரு. எனக்கு ஒரு 3 முறை அவர் நேரில் சந்திச்சிருக்கேன். 2 முறை பிரசாத் லேபில் நானும் அவர் ஒரு படத்தோட வெளியீட்டு விழாவுக்கு பேசணும். இன்னொன்று வந்து கமலா தேட்டரில் ஒரு முறை ஒரு படத்தோட வெளியீட்டு விழா பேசணும். நான் நிறையா அவரை டீகோட் பண்ணி பேசினேன். அவரும் என்னை வந்து டீகோட் பண்ணி மேடையில் சொன்னார். வக்கீல் சார் வந்து இது வரைய ரொம்ப அவ்வளோ கண்ணியமாக பேசக்கூடியவர். ஹியூமர் சென்ஸ், அவ்வளோ ஒரு ஹியூமர் சென்ஸ். பாக்யராஜ் ஹியூமர் சென்ஸ் யார்ட்டுமே இல்லை. எல்லாத்தையுமே ரொம்ப வேடிக்கையாக இலகுவாக கடந்து போகக்கூடியவர். ஊர்வசியை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினவர். இல்லைன்னா அந்த முந்தாணி முடிச்சல அவங்க அக்காவை தான் கவுப்பில் போயிருக்காங்க நடிக்கிறது. அவங்க அக்காவை இருந்து போயிட்டாங்க, ஊர்வசி அக்காவை இருந்து போயிட்டாங்க. அதில் முந்தாணி முடிச்சல் கொண்டாந்து ஊர்வசி தான் ஒடிச்சலாம் அந்த பொண்ணு இருக்கே, அதை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஊர்வசி அறிமுகப்படுத்தி அவ்வளோ ஒரு அந்த முருகக்கா சப்ஜெக்ட்லாம் தைரியமாக பாக்யராஜ் எடுத்தார். யாருமே இப்போ எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட். இது நம்ம ஆள் ஒரு பிராமண வீட்டு பொண்ணு ஒரு நாவீதன் கல்யாணம் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு புரட்சி தானே சார் சொல்லணும். ஜஸ்ட் அந்த படம் தான் பார்க்க, ஆனால் அதுக்குள்ள பல சாதி தீண்டாமே உடைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். கிடையாது. இது நம்ம ஆள் வந்து பெரிய தீண்டாமை உடைப்பு படம் தான். நல்லாவே எடுத்திருப்பாங்க அந்த விஷயங்களை கடைசி வரையுமே. அந்த இது குறையாது. ஆனால் சார் இவ்வளோ விஷயம் தான் உடம்ப அவர் சரியா பார்த்துக்கலன்னு ஒரு தகவலும் இருக்குல்ல சார். அதனால தான் வந்து 23 வயசுல என்ன உடம்ப பார்த்துக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உடம்புக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இது 40 வயசுல இருக்கலாம், எனக்கு 50 வயசுல இருக்கலாம், 60 வயசுல இருக்கலாம், 90 வயசுல கூட இருக்கலாம். எக்ஸ்பைரி டேட். ஜெயலலிதா அம்மாவுக்கு 70 தானே தம்பி. அதுக்கு மேலே அது தாங்கலையே அந்த உடம்பு. அவ்வளோதான் தாங்கும். பெரிய பெரிய படைப்பாளிகள் ரொம்ப ஆண்டுகள் வாழலை. இவங்கள்ட்ட தான் காசு பணம் இருக்கிறது தான் இவ்வளோ தூரமாவது இழுக்க முடியுது உடம்பை. காசு பணம் இல்லைன்னா இழுக்க முடியுமா? சின்ன டிசீஸ்லேயே மண்டையை போட்டுருவோம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்தது வந்து வருத்தமாக இருக்குது. பட் அபோவ் 70 குருநாதர் இறப்பில் கொஞ்சம் உடஞ்சி போயிருப்பார். ஏன்னா பாரதிராஜோட இறப்பை யாருமே தாங்கவே முடியல. நிறைய பேரோட ஃபேஸ்புக்கில் சொல்கிறேன், எத்தனை நாள் தாண்டா எவ்வளோ கொண்டாடுவீங்க அந்த ஆளுக்குன்னு. என்னமோ அவர் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவர் எடுத்த படைப்புகள் அப்படி கருத்தம்மா, கிழக்கு செம்மையிலே, பாரதிராஜ படைப்புகள் சொல்கிறேன். கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் வேதம் புதிது. அதை விட கான்ட்ரவர்சி முதல் மரியாதை. ஒரு 55 வயசு தாத்தா, 60 வயசு தாத்தாவுக்கு ஒரு 20 வயசு பொண்ணு லவ் ப்ரொபோசல் பண்ணணும் தம்பி. அந்த படத்தில் ஊர் பஞ்சாயத்து தலைவர், ஒரு நடத்த கட்டவரோட புருஷன். அவர் வடிவக்கரசி மேம் வந்து நடத்த கட்டு தான் குழந்தை வாங்கிட்டு வருவாங்க வயிற்றுல. அந்த டைலாக்லாம் அப்படிப்பட்ட டைலாக். அதை ஏற்றுக்கணும். ஊர் பெரிய மனுஷன் வீட்டில் காரி தூப்போம். அவங்க வாழ்நிலையை சொல்லும். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு காலம் பூரா என்னை தொடாமையே வேதனைப்படுத்திட்டாரு இவர் அப்படின்னு சொல்லி திட்டம் இந்த ஆளு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி இல்லையா? வேதம் புதியில் பாலுதேவருங்கிற கேரக்டராகவே சத்யராஜ் வருவார். ஓகே சார், இப்போது குருவோட படத்தை பண்ணி இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. குரு அப்படின்னா சிஷ்யனை பற்றி நம்ம சும்மா விட்டுற முடியாது. அவரோட திரைக்கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நீங்கள் முன்னாடி பார்த்தாலும் சரி பின்னாடி பார்த்தாலும் சரி கரெக்டாக ஆப்ட் ஆகும். அது அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சமூகத்துக்கு என்ன கொடுக்கும், அதில் காமெடியாக கொடுத்துருவாரு. காமெடியோட கலந்து அந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ ஒரு கருத்தையும் கொடுத்துட்டு போவார்ல சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் அப்போதைக்கு இப்போ நிறைய படங்களை பார்த்துருக்கீங்க, விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, அதனால கேட்குறேன். இது நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படித்தவன் வேலை வாய்ப்பு இல்லை, படித்தவன் வேலை இல்லை, வறுமை. அம்மாவுக்கு 10,000 ரூபா ஆப்ரேஷனுக்கு வேணும், காசு வேணும். டக்குன்னு அந்த ஒரு ஐயரா வருவார். அவர் வர்றவர் என்னன்னா அவர் பெரிய ப்ரொடியூசர். அவர் வந்து முறுக்கு வைக்கிறது, பூணல் போட்டுட்டு முறுக்கு வை, ஐயரொட்டு முறுக்குன்னா தான் நல்ல முறுக்கு, சுத்தமான முறுக்குன்னு மக்கள் நம்புவா. எவ்வளோ ஒரு பிரேக்கிங் தெரியுமா? இது சொல்கிறது தைரியம் வேணும் தெரியுமா? நீ ஒரு பூணல் போட்டுக்க அப்படின்னு. மாட்டேன், போய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாது. என்னடா கோபாலா அப்படிங்கிற கோபாலாங்கிற கேரக்டர் இங்கிலீஷ்லாம் கலந்து பேசுவாங்க. அடுத்த நாள் வந்து அதேமாதிரி வியாபாரம் பண்ணதில்ல இந்த நாவீதம் பண்ணுறதுக்கு இந்த பூஜை சொல்கிறதுக்கு போயிடுவார். ஒரு ஐயராக இருக்குட்டார். ஸ்வாகவுக்கு தானே 10 ரூபீஸ். அவர் பேசுறது இந்த சோடாப்பட்டி கண்ணாடி எதையுமே கேட்டல தம்பி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட என்னன்னா மேக்கப்லாம் போடாமல் அந்த கண்ணாடியோடய அது பெரிய விஷயம். ஒரு ஹீரோ மெட்டீரியல்லாம் வந்து மாசா இருக்கும்ல, மாசா இருக்க மட்டும் ஹீரோ கிடையாது, இப்படி இருக்கணும் ஹீரோ தான் அப்படின்னு காமிச்சிருக்காருல்ல சார். அவர் கண்ணாடி போட்டுட்டு வந்துட்டு போட்டுட்டு யதார்த்தமாக அதில் நடிக்க முடியுது அவரால் கடைசி வரைக்குமே. அந்த சோபனா வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும். நீயும் பிஏ படிச்சிருக்கேன், நானும் பிஏ படிச்சிருக்கேன், நீனும் சொல்லப்பட்டி நானும் சொல்லப்பட்டி, என்ன ஏன் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி அந்த பிராமணன்றதை கல்யாணம் பண்ணிப்பார். அந்த அவங்க அம்மாவே வடை நான் சுட்டேன் மண்டே அடிச்சுக்கணும், நான் தானே வடை சுட்டேன், எங்கள் ஆத்தாக்காரி ப்ரப்போசல் பண்ணிக்கிட்டு இருக்கா உள்ள போயின்னு. அவ்வளோ நல்லா அருமையாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தை.
அட்டகாசமாக எடுத்திருப்பாங்க. பிறகு மனோரமா வந்து என் மருமகளுக்கு அந்த சீலை எவ்வளவு அப்படின்னு போய் கடையில் உட்காந்து பேசக்குள்ள சரியான ஒரு கிராக்கி வந்திருக்கு. யார் அவங்க அம்மா வந்திருப்பாங்க ரிச்சா, யார் சோப்பனோட அம்மா. என் அம்மா வந்திருக்கா பேசுனேன், அவள் எப்படி வந்திருக்கா, புடவை விலை கூடையில் எடுக்கிறா, பத்தப்பட்டா நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். நீ பேசக்கூடாது. ஒரு அப்பாவி வெள்ளந்தியான பாக்கியராஜோட அம்மா ஒரு நாவிதரோட மனைவியாகவே எடுத்திருப்பாங்க. மனோரமாட்ட சொல்லணுமா நடிக்க. ஆனால் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பயங்கரமான மரணம் தப்படா மரணம் சப்ஜெக்ட் அதெல்லாம். ஆனால் நீ எடுக்க முடிஞ்சது அவரால். அதான் சார் இப்படி அதாவது ஒரு வைரம் மட்டும் நம்ம தமிழ் சினிமாவில் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் சார்? தமிழ் சினிமா தமிழ் சினிமா நல்ல நோக்கத்துக்கு எடுத்துட்டு போனாரு அவரு. இவர் ஆமாம், கதை தாங்க டபுள் மீனிங் கதையாக இருக்கும். டபுள் மீனிங் யாரையும் ஆட விட்டு பாட விட்டுலாம் அவர் வேடிக்கை பார்க்கல. கதை டபுள் மீனிங்லாம் இல்லை, டைரக்ட் மீனிங்கே தான். அந்த நாட்கள் படம் இருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு மெட்ராஸ் வந்து அதில் ஆஜா சரிப்பு இப்போ தடாரைமனோட கல்யாணத்தில் பார்த்து கட்டி பிடிச்சிட்டாருங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சாப்பிட்டோங்க போய். ஆஜா சரிப்பு வந்து அதில் சின்ன பிள்ளை அது ஆசானே பாரு. இப்போ பாரு வள்ளிய டியூன் போடுறேன் ஆசானே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆஜா சரிப்பு அந்த ஆர்மியத்துக்கு கொண்டு வச்சு பிச்சை எடுத்துட்டு போகக்கூடாது. அந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாப்புல, வாடகைக்கு இருப்பார். ஒரு ஓட்டு வீடு மேலே ஒரு ஏணி ஒரு குடிசை வச்சு படம் எடுத்தாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் பொங்கலோட ஓடிட்டு பார்த்துருவாங்க. அது ஒடியாந்துடும், அப்புறம் திருப்பி பிடிச்சி விடுவாங்க. அதோட அந்த சீனே கட் ஆகும். பார்த்தா அது ராஜேஷோட பொண்டாட்டியாக இருக்கும். அது ஒத்துப்போவாது, வாழ்க்கை ஒத்துப்போவாது. ரொம்ப அருமையான கதை. அந்த ஹார்மோனியம் போட்டு உனக்கும் எனக்கு இல்லை பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு அது லவ் ப்ரொபோசல் பண்ணும். ஆனால் இவர் பாட்டை போடுவார். நான் ஒரு வாத்து சொல்லு, நான் ஒரு வாத்து அப்படின்னு மியூசிக் போடுவாங்க. அது கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். அதில் கிளைமேக்ஸ் சொல்லுவார், இந்த காதலி உண்ட மனைவி ஆகலாம், பட் உண்ட மனைவி என்ற காதலி ஆக முடியாது சாரே அப்படின்பாரு. அதுதான் சார் நம்ம கல்ச்சர். தாலியை கைட்டும்பார். சரி சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தாலியை அறுக்க கழட்டு அப்படின்னா சரி நீ அறுக்க யோசிக்கிற, நானே என் கையால் அறுக்கணும் பாக்கியராஜ் அறுக்க போவார். அதுக்கு தாலி இறக்கி பிடிச்சிட்டு அழுவும் அம்பிகா. இதுதானே சார் நம்மளோட கலாச்சாரம். உண்ட மனைவி தான் சார் இது, உண்ட மனைவி என் காதலி ஆகாது அப்படின்னு சொல்லி முடிப்பார். லெட்ஸ் ஃபைன். அவருடைய இறப்பு கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாது. எதிர்காலத்தில் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லாருமே அவருடைய படங்களை ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள். அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். படமாட எடுக்கிறீங்க கன்றாவியாக இருக்கிற மாரி ஆகிடுது. பட் அவராலவே பிற்பாடு படங்கள்லாம் எடுக்க முடியலைங்கிறது தான் நான் சொல்கிறேன். பாரதிராஜாவும் பிற்பாடு எடுத்த படங்கள் தேசிய விருதுலாம் வாங்கி கடல் புகழான வெளியே தெரியல அந்த படம்லாம் பாரதிராஜாவுக்குமே சொல்கிறேன். அதனால் திரையுலகத்தில் 2 ஜாம்பவான இயக்குனர் உண்மையாக இருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியும் வருத்தம் அளிக்கிறது. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.